ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ் ட்ராமாஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிலாங் டு த வேர்ல்டோட ஃபைனல் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். இது முன்னாடி போட்ட பார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. ஆக்சுவலாக இந்த பார்ட்டு கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 19th பார்ட்டும் 20 பார்ட்டும் ஒன்றா சேர்த்து தான் ஃபைனல் பார்ட்டாக பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 எபிசோட சேர்த்து ஒரே வீடியோவில் இருக்கும். சரி, ஓவராக பேசாமல் கதைக்குள்ளே போகலாம் வாங்க. ஓப்பனிங் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா ஷீஷா ஷீஷா அப்படின்ற மாதிரி கத்திட்டு ஓடி வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கல்யாண ட்ரெஸ்ஸோடு ஓடி வராங்க. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி போட்டு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனி, அதாவது நம்ம லூஷியோவும் நம்ம ஹீரோனியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண ட்ரெஸ்ஸில் ஃபோட்டோலாம் எடுப்பாங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி, அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ நம்ம வந்து லூஷியோ என்னன்றாருன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல நானும் கியூவே முதல் தடவை மீட் பண்ணிக்கிட்டது இங்கே தான், நாங்கள் எப்படி மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோகிராஃபர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஷீஷா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்ஜிலினை கூட்டிகிட்டு டேட் மாதிரி ஒரு நாளைக்கு போகிறாங்க. அப்போ வந்து நம்ம டென்ஜிலின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஷீஷா வந்து மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆன்ட்டி இந்த ஜென்மத்தில் வந்து உங்களாலே என்னாலே ஒன்றா சேர முடியாது, ஏன்னா அப்படி சேர்ந்தால் இது நல்லா இருக்காது. நீங்கள் என்னை சின்ன வயசில் என்னையும் சரி எங்கள் அம்மாவும் சரி நல்லா பார்த்துக்கிட்டீங்க. நான் சின்ன பையனாக இருக்கும் போது நான் அவங்கள பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ பண்ணேன். ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு லவ்னு நினச்சிட்டீங்க. ஆனால் என்னால் திருப்பி உங்களை லவ் பண்ண முடியாது. இந்த ஜென்மத்தில் நம்மளை ஒன்றா சேர முடியலன்னா என்ன, அடுத்த ஜென்மம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட ஏதாவது யூனிவர்ஸில் வேறு ஏதாவது டைம் லைனில் நம்ம ஒன்றா மீட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு எனக்கு நீ தான் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் முடிவு பண்ணியிருப்பார். நம்ம காதல் இந்த ஜென்மத்தில் சேரலைன்னா என்ன, அடுத்த ஜென்மத்தில் நம்ம ஒன்றா சேருவோம், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டென்ஜிலினை நினச்சி நம்ம ஷீஷா பேசிகிட்டு இருக்காரு மனசுக்குள்ளே. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஷீஷா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்காரு டென்ஜிலினோட. அப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஷாப் கடை வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோலாம் இருக்கல, அது அப்படியே நின்று ரசித்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ டென்ஜிலின் என்னன்றாங்க பார்த்தீங்கன்னா, உங்களை அப்படியே பார்க்குறது ஃபேமிலி மாதிரியே இருக்குது, அப்பா அம்மா பையன் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று நம்ம ஷீஷாவும் ஆமால அதே மாதிரி தானே இருக்குது, ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம டென்ஜிலின் என்னன்றாங்கன்னா, சரி ஓகே நம்ம இப்போ பிரியறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம ஷீஷா ஒன்றுமே புரியல. நம்ம டென்ஜிலின் டக்குன்னான்றாங்கன்னா, எனக்கு புரியுது, இன்றைக்கி வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நீ இருக்கணும்ன்ட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், வெளியில் கூட்டிட்டு போனது என் கூட அப்படி தான் இருந்தேன், இன்றைக்கி என் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நீ இவ்வளோ பண்ணேன். இந்த மாதிரி நான் நிறைய ட்ராமாஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க, அப்புறம் பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த நாள் நான் வரக்கூடாதுன்னு பார்க்குறேன். இன்றைக்கே நம்ம பிரிஞ்சு போயிட்டா அந்த வலி கொஞ்சமாக தான் இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பேசி பழகி பிரிஞ்சால் அந்த வலி ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கே பிரிஞ்சு போயிடலாம், குட் பாய் அப்படின்னு சொல்லலாம். நம்ம டென்ஜிலின் வராங்க. டக்கு நம்ம டென்ஜிலினுக்கும் நம்ம ஷீஷாக்கும் உடனே ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கியூஐ தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ நேரமாக ஃபோன் பண்ணுறேன் எடுக்கவே மாட்டீங்க, இந்த மாதிரி நாங்கள் ஃபோட்டோ ஷூட் இந்த இடத்துல பண்ணிகிட்ருக்கோம், நானும் லூஷியோவும், நீங்கள் 2 பேரும் வாங்க அப்படின்னும் போது நம்ம ஷீஷா என்னன்றாருன்னா, இந்த மாதிரி குட் பாய் சொல்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் நேரம் வரல போல இருக்குது, நம்ம வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டென்ஜிலினை கூட்டிகிட்டு நம்ம ஷீஷா அங்கேருந்து போகிறாரு. நம்ம லூஷியோவும் நம்ம கியூஐயும் அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஷீஷா நீயும் வா வந்து எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோ வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. உடனே போயிட்டு நம்ம ஷீஷாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோ 3 பேர் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஷீஷா, நம்ம கியூஐ, நம்ம லூஷியோ எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. டக்கு என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, டென்ஜிலின் நீயும் வா நம்மளும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது நம்ம டென்ஜிலின் நிற்கிறாங்க. நீயும் வா அப்படின்ற மாதிரி கிட்ட போய் கூப்பிடலான்னு போகும்போது டப்புன்னு மயங்கி அவருக்கு மயக்கம் வந்துடுது ஒரு செகண்டு. அப்படியே அவர் மயங்கிடுறாரு. நம்ம டென்ஜிலினா ஷீஷா அவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனியும் ஷீஷா அப்படின்ட்டு அவங்களும் வந்து ஒரு ஷாக்கில் அப்படியே அவங்களும் மயங்கிடுறாங்க. நம்ம ஷீஷா அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் மயங்கிடுறாரு. இந்த பக்கம் நம்ம கியூஐயும் மயங்கிடுறாங்க. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி கண்ணை முடிச்சு இந்த மாதிரி ஷீஷாக்கு என்ன ஆச்சு, அவன் எதனால் மயங்கினான், அவன் நான் கரெக்டாக தானே சாப்பாடு கொடுத்தேன், ஒரு வேளை சாப்பாடு ஏதாவது குறை வச்சுட்டேன்னா, அவனுக்கு ஏதாவது தப்பாக பண்ணிட்டேன்னா, அதனால மயங்கிட்டானா, ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுன்னு ஸ்பீடாக பேசிட்டு போகிறாங்க. நம்ம லூஷி என்னன்றாருன்னா, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு தான் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எனக்கு ஏதாவது பிரச்சனையா, எனக்கு என்ன ஆச்சு, ஆமாம் நீ தான் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம லூஷியை சொல்கிறாரு. நம்ம லூஷி என்னன்றான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீ தான் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது அதை காட்டுறாரு. பார்த்தா அதில் அவங்க ப்ரெக்னென்ட்னு போட்டிருக்கு. அவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்னது நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேனா, நான் எதிர்பார்த்த நாள் வந்துருச்சா, அப்போ நான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்க போகிறேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்படியே நம்ம லூஷியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஷீஷா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கியூஐ அவங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க முழிச்சிக்கிட்டாங்களா அப்படின்னு அவங்க கேட்டுட்ருக்காங்க. நம்ம டென்ஜிலின் வந்து உனக்கே உடம்பு முடியலடா, நீயே மயக்க போட்டு விழுந்திருக்க, நீ எதுக்கு அவளே கேட்டுட்ருக்க, 2 பேருக்கும் வந்து ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் மேலே அவ்வளோ அக்கறையா, நீ நானா அவளை பற்றி கேட்குறா, அவன் நானா உன்னை பற்றி கேட்டுகிட்டே இருக்கா சரிங்க, ஆனால் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம டென்ஜிலின் கத்திட்டு இருக்காங்க. உடனே டாக்டர் என்னன்றாருன்னா, அம்மா இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, இவன் வந்து லைட்டாக மயங்கிட்டான்,
இருக்குமா, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பாத்தியா என் உடம்புக்கு ஒன்றுமே இல்லை, நான் போய் கீவை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷீஷா எழுந்து வெளில போகிறாரு. உடனே அங்கே இருக்க டாக்டர் வந்து கேட்குறாங்க நம்ம டென்ஜலின் கிட்ட, நீ இந்த பையனை தான் சொன்னியா, இவன் தான் உன் பாய் ஃப்ரெண்டா, இவனை தான் நீ லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ நம்ம டென்ஜலினும் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம டென்ஜலின் கிட்ட வந்து நம்ம ஹீரோனி சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீஷா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அமைதியாக நின்றுட்டுருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அமைதியாக நின்றுருக்க பார்த்து நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா வந்து நம்ம ஷீஷாவை கட்டி பிடிச்சிட்டு, நீ எதுக்கு கண்ணெல்லாம் கலங்கி அழுகுறேன்னு தெரியுது, நான் எனக்கு குழந்தை பிறந்துட்டா நான் அந்த குழந்தை மேலே பாசம் காட்டுவேன், உன் மேலே காட்ட மாட்டேன்னு தானே நினைக்கிறேன், நான் உன்னையும் நல்லா பார்த்துப்பேன், அந்த குழந்தையும் நல்லா பார்த்துப்பேன், நான் உங்கள் 2 பேரும் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டென்ஜலின் என்னன்றாங்கன்னா, இப்போ எதுக்கு அவங்ககிட்ட போய் நீ ஏதோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க, அவன் தான் வந்து எங்கேயோ போதில்லை, உங்கள் கூட தானே இருக்க போகிறான், அப்புறம் அவங்ககிட்ட ஏதோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க, என்ன பேசிகிட்டு இருக்க அந்த மாதிரி டென்ஜலின் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோனி வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு நம்ம ஷீஷா கிட்ட என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆமாம் நீ எங்கேயும் போகிறதில்ல, என் கூட தானே இருக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஷீஷா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்களே அந்த கடைக்கு வெளில நின்று அந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருக்காரு. அந்த கடைக்கார வெளியில் வந்து என்னப்பா தம்பி அப்படின்றவங்க கேட்குறாரு. சார் எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, இந்த ஃபோட்டோ என்கிட்ட வித்துறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஷீஷா கேட்குறாரு. அதுக்கு அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அப்புறம் அவருக்குமே வித்துறாரு, ஷீஷா கிட்டே வித்துறாரு அந்த ஃபோட்டோவை காசு வாங்கி. அப்போ நம்ம ஷீஷா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நடு ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரிலாம் இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னே தெரில, ஒரு மாதிரி அவர் நடந்து போயிட்டுருக்காரு. அங்கே ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறவங்கலாம் கத்துறாங்க, இந்த மாதிரிப்பா வண்டி போகுது அது கூட கண்ணுக்கு தெரியாமல் என்னப்பா நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. அவருமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிக்னல் போட்டிருக்கு, ஆனாலுமே அவர் நடக்கலாம் ட்ரை பண்ணுறாரு. போகிற வரவங்களாம் கத்துறாங்க, இவர் ஒரு மாதிரி கேராக அப்படியே நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோனியோட கல்யாண ட்ரெஸ் இருக்குது, அதை வந்து அவர் பார்த்திங்கன்னா அதை அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கும் போது ஏதோ வளர்றாங்க தூக்கத்தில். அப்போ அப்படி அவங்க நம்ம ஹீரோனி கிட்ட போய் பார்க்கும்போது ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா டைரி மாதிரி ஏதோ சின்னதாக எழுதி வச்சுருக்காங்க. அதை நம்ம ஹீரோ எடுத்து பார்க்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி ஹீரோ ஃபஸ்ட்டு மீட் பண்ணது, நம்ம ஷீஷா வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணது, அவன் வந்து நான் அவங்க பையன்னு சொன்னது, அதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அவர் அப்படியே சிரிச்சிட்டு அதை படிச்சுட்டே இருக்காரு. போக பார்த்திங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்லாம் நம்ம ஹீரோனி எழுதி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி தான் கலரில் குழந்த பிறப்பான், அவனுக்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸு வேணும், அவனுக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும், அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஷீஷா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுகுறாரு. அவரால் வந்து பார்த்திங்கன்னா கத்தி அழுவ முடியல, அதனால வாயில் கை வச்சுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அழுகையை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அவரால் ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாயிலே கை வச்சுட்டு கத்த முடியாமல் ஒரு மாதிரி தேம்பி அழுகுறாரு. நம்ம ஹீரோனி அப்போட தூக்கத்தில் என் குழந்தைக்கு ப்ளூ கலரில் ஏதாவது ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாங்களா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஷீஷா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனியோட கல்யாணத்தில் தான் காட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோனியோட காலேஜ் மேட்லாம் வந்திருக்காங்க. நம்ம டென்ஜலின் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் பிளேயர் வந்து அப்படியே குளிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு அவர் பாட்டுன்னு. ஏன்னா நம்ம ஷீஷா தானே வந்து வர சொல்லியிருப்பார். அந்த இடத்துக்கு நம்ம ஜின்னுமே வராங்க. வந்த உடனே 2 பேரும் வந்து மாற்றி பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், ஆனால் இப்போ நம்ம இதுக்கப்புறம் திருந்தி வாழலாம், இவங்க வந்து கல்யாணம் நல்லபடியாக பண்ணால் போதும், நம்ம இந்த கல்யாணத்தில் ஏதோ தப்பெல்லாம் பண்ண வேணாம், இந்த கல்யாணத்தை நிறுத்த வேணாம், இதுக்கப்புறமாச்சும் நம்ம திருந்தி இருப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நல்லவங்களாக மாறிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஷியா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் உன்னோட அப்பாவும் என்னோட அப்பாவும் எங்கே போனாங்க, அவங்க 2 பேரையும் காணோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஹீரோனான்றாரான், எனக்குமே அது தெரியல, நான் அதனால தான் போயிட்டு ஷீஷாவை போய் பார்த்துட்டு வர சொல்லியிருக்கேன், அவன் போய் பார்த்துட்டு வரேன்னு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கத்திக்கிட்டு ஷீஷா ஓடி வராரு, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்ட்டு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனியோ நம்ம லூஷியும் கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது நம்ம ஹீரோனான்றாருனா, இந்த மாதிரி 2 பேர் உங்களோட அப்பா 2 பேருமே வந்து குளிச்சு மட்டி ஆகிட்டாங்க, இப்போ யார் வந்து கியூஏயை வந்து கையை பிடிச்சி மணமேடை கூப்பிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும்போது, அது நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா, இதெல்லாம் எனக்கு நடக்கும்னு முன்னாடியே தெரியும், அதனால தான் நான் வந்து பிளான் பி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஷீஷா என்னன்றாரு, பிளான் பியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது நம்ம ஹீரோயின் என்னன்றாங்க, ஆமாம் இந்த மாதிரி ஷீஷா நீ தான் என் கையை பிடிச்சி மணமேடைக்கு கூப்பிட்டு போனோம் அப்படிங்கும்போது ஷீஷா என்னன்றாரு, எது நான் தான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனியோட கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லூஷியோ வந்து அந்த பக்கம் நின்றுட்டுருக்காரு. நம்ம ஷீஷா தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோனி அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ வந்து நம்ம ஹீரோனி கேட்குறாங்க, இந்த மாதிரிப்பா உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, என் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக மாற்றிட்டேன், ரொம்ப ஹாப்பினஸ்ஸால் அப்படியே ஃபுல் பண்ணிட்டேன், இதனால உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னும் போது உடனே நம்ம ஷீஷா என்னன்றாருனா, ஆமாம்மா இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக மாற்றினதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு.
இருக்காரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லூசியோ கையில் நம்ம கியூஐ கையை கொடுத்துட்டு என்னான்றாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக நிம்மதியாக நல்லா வாழணும். உங்கள் லைஃப் இதுக்கப்புறம் சந்தோஷமா வாழுங்க, நிம்மதியா வாழுங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. நம்ம கியூஐயும் நம்ம லூஷா அப்படியே நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது அப்படியே 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா, திரும்பி நம்ம ஷீஷாவை பார்க்குறாங்க. நம்ம ஷீஷாவுமே சிரிக்கிறாரு. அப்படியே நம்ம கியூஐக்கும் நம்ம லூஷியோவுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லூஷியோவும் நம்ம கியூஐயும் வந்து பார்த்திங்கன்னா கிஸ் பண்ணுறாங்க. அந்த கிஸ் பண்ணுற அந்த மூமெண்ட்டை வந்து நம்ம ஷீஷா பார்த்துட்டு என்னன்றாருன்னா, இந்த மாதிரிம்மா உங்கள் வாழ்க்கையை நான் நல்லபடியாக மாற்றிட்டேன். இப்போ வந்து நீங்கள் இதுக்கப்புறம் சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவரால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே பார்க்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுது. அவரோட விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டக் ஆகுது. அதுக்கு அப்புறம் அவரால் எதுவுமே பார்க்க முடியல. அவருமே ஒரு மாதிரி மறைகிற மாதிரி ஆகிறாரு. உடனே மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறாரு, இந்த மாதிரிம்மா உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் நான் நிம்மதியாக எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை, நான் நிம்மதியாக இருப்பேன். நீங்களும் வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுங்கம்மா. நான் கடைசியில் எப்படியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கியூஐ வந்து அதாவது அவர் சின்ன வயசில் கியூஐ சாகும்போது என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் வந்து அவருக்கு ஞாபகம் வருது. அவரோட ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. அப்படியே கியூஐ இறந்து போனது அதெல்லாம் ஞாபகம் வருது. இப்போ கியூஐ வந்து சந்தோஷமாக அவங்களுக்கு கல்யாணம் அதை பார்த்துட்டு, இந்த மாதிரிம்மா நான் அவங்க லைஃப்பை விட்டு போகிறேன், சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டு மறைஞ்சு போகிறாரு. நம்ம கியூஐ வந்து காட்டுறாங்க. கல்யாணம்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி ஷீஷாவை யாராவது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்க யாருமே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோனும் போக மாட்டேங்குது. உடனே ஏஞ்சி ஓட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஷீஷான்னு கத்திட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா அப்படியே பார்த்தா அவங்க ஒரு இடத்துல வந்து உடஞ்சி உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஷீஷாக்கு என்னாச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. ஒரு பாதி வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஷீஷாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்ட்டு. ஆனால் வந்து இல்லை எதுவும் ஆயிருக்காதுன்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி உடஞ்சி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம லூஷியோ வராரு. நம்ம லூஷியோ கிட்டே இந்த மாதிரி உனக்கு ஏதாவது தெரியுமா, ஷீஷாக்கு என்னாச்சுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம லூஷியோ என்னன்றாருன்னா ஷீஷா போகிறதுக்கு முன்னாடி இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்ற மாதிரி ஒரு டைரி ஒன்று கொடுக்குறாரு. நம்ம ஷீஷாவோட டைரி. இது ஷீஷாவோட டைரி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, அதை திறந்து பார்த்தா உள்ளே வந்து எல்லா உண்மையும் எழுதி வச்சிருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கும் பேஸ்கெட் பால் பிளேயருக்கும் தான் கல்யாணம் ஆச்சு ஃப்யூச்சரில், அதை நான் தடுக்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன், லூஷியோ எதுக்கு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காரு. ஏன் பேஸ்கெட் பால் பிளேயர் கூட போவேன் எல்லாமே அவர் எழுதி வச்சிருக்காரு. இதனால தான் நான் வந்து ஃப்யூச்சரை மாற்றத்துக்கு இந்த டைம் ட்ராவல் பண்ணி இப்போ நான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோனியாக பயங்கரமாக அழுகுறாங்க. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கனவுல வருது. அதில் ஒரு கனவுல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அவர் டைரியில் எழுதி வச்சதெல்லாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையனாக நின்று படிச்சுட்டு இருக்கா மாதிரி, நம்ம ஹீரோ நின்று தொட போகும்போது அப்படியே அவர் மறைஞ்சு போகிற மாதிரி ஒரு கனவு வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு கனவு வருது. அந்த கனவுல வந்து நம்ம ஹீரோனி அதாவது நம்ம ஷீஷாவும் நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஷீஷா வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்கி அவர் பாட்டுன்னு போயிட்டே இருக்கார். நம்ம ஹீரோனி கத்துறாங்க, திரும்பி வந்துரு ஷீஷா, நீ இப்படி போகாத, நீ எனக்கு வேணும் ஷீஷா, திரும்பி வந்துருன்னு கத்தும் போது நம்ம ஷீஷா என்னன்றாருன்னா, அம்மா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுமா, இதுக்கப்புறம் நான் அந்த உலகத்தில் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் அவங்க கூட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை, என்னோடய வேலை முடிஞ்சிச்சு, நான் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுமா, நான் போகிறேன், நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நான் திரும்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பாட்டுன்னு தண்ணிக்குள்ளே இறங்கி போயிடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோனி வந்து பயந்துகிட்டே எழுந்துக்கிறாங்க. பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க அப்பா, அவங்க லூஷியோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, சுற்றி இருக்கவங்கலாம், இந்த மாதிரி நீ வந்து இப்போது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கூடாது உடம்பு அப்படின்னும்போது நம்ம ஹீரோனி கேட்க மாட்றாங்க. நான் போய் ஷீஷாவை கண்டுபிடிக்கணும், அவனை எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போகிறாங்க. கட் பண்ணி அப்படியே நம்ம டெஞ்சுலியனை காட்டுறாங்க. டெஞ்சுலியன் வந்து பார்த்திங்கன்னா வெளில உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷீஷா ஃபஸ்ட்டு நாள் பார்த்ததுலேருந்து நேற்று நடந்தது வரைக்கும் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அதை நினச்சி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோனி கிட்ட வந்து நம்ம லூஷி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசுகிறாரு. இந்த மாதிரி அவனை தேடுறதை ஃபஸ்ட்டு நிறுத்து, உன் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, அதை பற்றி யோசி, இதுக்கப்புறம் அந்த குழந்தைக்காக நீ வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது, சரி நீ சொல்கிறத நான் கேட்குறேன், ஆனால் ஷீஷா எங்கே போனான்ற ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லு, நான் அதுக்கப்புறம் நீ சொன்னதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா, ஷீஷா வந்து மறைஞ்சிட்டான், அவன் மறைஞ்சு இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோனியால் இதை அக்செப்டே பண்ணிட முடியல. உனக்கு எப்படி நீ இதெல்லாம் வந்து மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்கிற, நீ வந்து இப்போ ப்ராக்டிக்கல் தான் எல்லாம் சொல்லுவேன், இப்போ சொல்லு எனக்கு ப்ராக்டிக்கலாக சொல்ல, அவன் எப்படி மறைஞ்சு போவான், என் கண்ணு முன்னாடி ஒரு உருவமாக ஒரு உயிராக நின்று பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு காணா போயிட்டானா, அவன் எங்கே போயிருப்பான், உனக்கு தான் எல்லாமே தெரியுமே சொல்லு அப்படின்னும் போது நம்ம ஹீரோவுமே என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஹீரோனியை கட்டி பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிச்சி இந்த மாதிரி இவனை தேடுறதை விட்டுரு, அந்த மாதிரி கட்டி பிடிச்சி 2 பேரும் ஒரு மாதிரி நம்ம ஹீரோனை தேம்பி அழுகுறாங்க. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா சமைச்செல்லாம் வச்சுருக்காங்க வீட்டில். நம்ம லூஷியோ இதை பார்த்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, என்ன அதுக்குள்ளே நார்மல் ஆகிட்டான்னு. அப்போ நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா, இல்லை என் வயிற்றில் இருக்க குழந்தைக்காக நான் தானே
தான் இப்படி கரெக்டாக இருக்கணும், நான் என் குழந்தைய பற்றி யோசிக்கணும்ல, அதனால தான் நானே காலைல எழுந்துச்சி சமைச்சேன், சரி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சாப்பிடும்போது 3 பிளேட் இருக்குது. நம்ம ஹீரோ என்னான்றாருன்னா, யாருக்கு அந்த 3வது பிளேட் அப்படின்னும்போது, இல்லை ஷீஷாவுக்கு, அவன் தான் ஷீஷா தான் இல்லை, அவன் ஞாபகமாக இந்த 3 பிளேட்டாச்சும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே இது ஓகே, சரி அவன் ஞாபகமாக தானே இவ வச்சிருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. லூஷியோ இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவருமே என்ன பண்ணுறாருன்னா வேலைக்கு போகிறாரு. அவர் எங்கே வேலைக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட வந்து இந்த மாதிரி என்னை வந்து டைம் ட்ராவல் ப்ராஜெக்ட்டில் சேர்த்துக்கோங்கன்னு வரல. அந்த ப்ரொஃபஸர் வந்து டைம் ட்ராவல் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரொஃபஸர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீமில் ஒரு ஆளாக நம்ம லூஷியோ சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் ட்ராவல் ப்ராஜெக்ட்டை பற்றி பண்ணுறாங்க. நம்ம லூஷியோக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது, என்ன தேங்க்ஸ் சேர்த்துக்கிட்டது அப்படின்போது, நீ ஆசைப்பட்டாமல் இந்த ப்ராஜெக்ட்டில் சேர்ந்துட்டப்பா, உன்னை நாங்கள் சேர்த்துக்கிட்டோம், நம்ம டைம் ட்ராவல் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இப்போ அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, இந்த மாதிரி ப்ரொஃபஸர் எனக்கு ஒரு டவுட் அப்படின்போது, அவருமே கேளுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா, இந்த மாதிரி ஒருத்தன் பாஸ்ட்லேருந்து வந்து ஃப்யூச்சரை மாற்றுறான்னா அவனோட ஃப்யூச்சர் அழியாது, அவன் மறைஞ்சு போகும்போது அவனோட பாஸ்ட்டுக்கு போயிருப்பான். இங்கே வந்து புது ஃப்யூச்சர் தான் க்ரியேட் ஆகி புதுசாக ஒருத்தவங்களோட வாழ்க்கை தான் வந்து புதுசாக தொடக்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து பழைய பாஸ்ட் வந்து அப்படி தான் இருக்கும், அது அழிஞ்சிருக்காது அப்படின்னும் போது நம்ம ப்ரொஃபஸருக்கு வந்து ஒன்றுமே புரியல. நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னா அவர் குழம்பி போயிருக்காரு. நான் இதை போய் என் ஒய்ஃப் கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவர் ஓடி வராரு, வேக வேகமாக கிளம்புறாரு. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனி பாஸ்ட் என்ன தான் மாற்றிருந்தாலுமே நம்ம ஹீரோ வந்து அழிஞ்சு போயிருக்க மாட்டார், அதாவது இறந்துருக்க மாட்டார், அவரோட டைம் லைனுக்கு போயிட்டுருப்பார். இங்கே வந்து கிரியேட் ஆனது வந்து ஒரு புது டைம் லைன் தான் கிரியேட் ஆகி நம்ம ஹீரோயினை வந்து இந்த சந்தோஷமாக லூஷியோவில் கல்யாணம் பண்ணாதான் ஒரு புது டைம் லைனாக தான் கிரியேட் ஆகிருக்கும். பழைய டைம் லைன் வந்து அப்படியே தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து இங்கே நம்ம லூஷியோ வந்து நம்ம ஹீரோனிக்கிட்ட சொல்லணுன்ட்டு வேக வேகமாக ஓடுறாரு. இதை தான் நம்ம வந்து ஹீரோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா நம்ம லூஷியோ வேக வேகமாக ஓடுறாரு. நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வீட்டில் உட்காந்து ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு போயிட்டு இந்த பேஸ்கெட் பால் பிளேயர் வீட்டு வாசலில் போய் அவங்க பாட்டுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்கெட் பால் பிளேயர் வரான். என்ன நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது, இந்த மாதிரி எனக்கு ஒரு உதவி பண்ணுவியானும் போது, என்னாச்சு உனக்கு, ஏன் ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் இருக்க அந்த மாதிரிலாம் அவன் கேட்டுட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லியிருக்கல, என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, என்னை நீ கல்யாணம் படிக்கும்போது அவன் ஒரு மாதிரி குழம்பிடுறான். என்னாச்சு உனக்கு இப்போ ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தானே கல்யாணம் ஆச்சு, நீ என்ன திருப்பி என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற, என்ன விளையாடுறியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்ருக்காரு. உடனே நம்ம ஹீரோயின் என்னான்றாங்கன்னா, நீ எனக்கு கல்யாணம் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறப்பான், அப்போ தான் வந்து அவனை என்னால் வளர்க்க முடியும் போது, என்ன வளர்ற, நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ, நீ இங்கே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாட்டுன்னு போயிடுறான். நம்ம ஹீரோயின் கதறி பார்க்குறாங்க, ஆனால் அவன் பாட்டுன்னு கண்டுக்கிற மாதிரி அவன் கையெல்லாம் உதறி விட்டு அவன் பாட்டு போயிடுறான். கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க படித்த ஸ்கூலில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்ன உள்ளே விடுங்கன்ட்டு அவங்க வந்து என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி ஐடி கார்டு இருக்கா அப்படின்னும் போது, இந்த மாதிரி நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் கிட்ட விட்டுறாங்க. அவர் வந்து பார்த்துட்டு, என்னம்மா என்னை பார்க்க வந்திருக்கியா, இந்த மாதிரிம்மா இந்த ஸ்கூலில் படித்தவங்க யாருமே என்னை பார்க்க திரும்பி வந்ததில்லை, நீ வந்திருக்கன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னும் போது, சார் இந்த மாதிரி நீங்கள் திருப்பி ஸ்கூலில் சேர்த்துக்கிறீங்களா, நான் திருப்பி படிக்கணும் அப்படின்னும் போது, நீ தான் நம்ம ஸ்கூல்லாம் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது, நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி என்ன நீங்கள் திருப்பி சேர்த்துக்கோங்க, நீங்கள் இப்படி என்னை திருப்பி சேர்த்துக்கும் போது தான் நான் ஒரு லூசராக இந்த ஸ்கூல் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருப்பேன், அப்படி இருக்கும் போது தான் என் பையன் வந்து டைம் ட்ராவல் பண்ணி என்னை மாற்றத்துக்காக வருவான் அப்படின்னும் போது, அந்த பிரின்சிபலுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா உனக்கு என்னமாச்சு, நீ இந்த ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் நல்லா தானம்மா இருந்த, அதுக்கப்புறமா நல்லா தானம்மா இருந்த, இப்போ உனக்கு என்னமாச்சு, நீ பேசுறதுலாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்புமா, இங்கே இருக்காதம்மா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அதை வச்சு வீட்டுக்கு போமா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுறாரு அந்த பிரின்சிபல். அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க, நம்ம லூஷியோவை. நம்ம ஹீரோனை வந்து வீட்டில் பார்க்குறாரு, காணணும். நம்ம லூஷியோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அங்கே இங்கேன்னு ஓடி தேடி பார்க்குறாரு. நம்ம ஹீரோனி எங்கேயுமே இல்லை. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனி ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த லூஷியோக்கு வந்து கண்ணெல்லாம் கலந்து உடனே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் போட்டிருக்க ஜாக்கெட்டை கட்டி நம்ம ஹீரோனி மேலே போற்றி விட்றாரு. போற்றி இந்த மாதிரி ஹீரோனை கட்டி பிடிச்சி அழுகுறாரு. நம்ம ஹீரோனியுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனியை வாமா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே நம்ம ஹீரோனி வந்து ரொம்ப டென்ஷனாக ஆகிறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்னென்னா, அவங்க டைரி மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் டைரி மாதிரி எழுதி வச்சுருப்பாங்கள்ல, நம்ம ஹீரோ பற்றி, நம்ம ஹீரோ கூட படித்து அழுவார், அது வந்து மறைஞ்சு போகுது. அதே மாதிரி ஹீரோட டைரியிலேருந்து ஹீரோ எழுதி வச்ச எல்லா வார்த்தையும் மறைஞ்சு போகுது. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஷீஷா எழுதுனதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அந்த வார்த்தை தானே அழிஞ்சு போச்சு, அதனால திரும்பி எழுதலான்னு பார்த்தா அதுவுமே மறைஞ்சு போகுது. இதனால் அவங்க டென்ஷனாக வராங்க. எல்லாருமே ஷீஷாவை பற்றி மறந்துடுவாங்களா, ஷீஷாவை பற்றின எல்லாமே மறைஞ்சிருமா அப்படின்ற மாதிரி டென்ஷனாக வராங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டென்ஜுலினுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே, ஷீஷாவை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி உங்களுக்கு ஷீஷான்னு ஒருத்தர் இருந்தால் அவனை தெரியுமா, அவன் எப்படி இருப்பான்னு தெரியுமா, அவனை ஒருத்தி ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம வாய்ஸ் நோட் எடுத்து அமுச்சிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்துக்காக. நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாதிரி பார்த்துட்டு இவங்களை எப்படி நிறுத்துறதுனே தெரிலன்ட்டு அவர் பாட்டுன்னு அழுவ ஆரம்பிச்சிடறாரு. தயவு செஞ்சு நிறுத்து, உன்னோட வாழ்க்கையை பாரு, உன் வயிற்றுல ஒரு குழந்தைய இருக்குன்னு திரும்ப அதே தான் சொல்கிறாரு.
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாகி இந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, எனக்கு அவன் வேணும் வேணும்ன்ட்டு. நம்ம ஹீரோவும் ரொம்ப வந்து கெஞ்சி பார்க்குறாரு, இந்த மாதிரிம்மா உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதை பற்றி யோசி, அவன் மறைஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. டென்ஜலின் தான் காட்டுறாங்க. நம்ம டென்ஜலின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஷீஷா கிட்ட சொல்லியிருப்பாங்களே, இந்த ஊரை விட்டு நான் வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி. அதனால் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்ருக்காங்க. அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம QI எல்லாருக்கும் ஒரு வாய்ஸ் நோட் அமைச்சிருப்பாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஷீஷா பற்றி தெரியுமான்ட்டு. அந்த வாய்ஸ் நோட்டை எடுத்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷீஷாவோட ஞாபகமே இல்லை. நம்ம டென்ஜலின் சுத்தமாக ஷீஷாவோட ஞாபகமே இல்லை. யார் ஷீஷா அப்படின்ற மாதிரி திருப்பி அவங்க வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. நம்ம டென்ஜலினே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஷீஷாவை பற்றி மறந்துட்டுருக்காங்க. எல்லாருமே மறந்துட்டுருக்காங்க. நம்ம டென்ஜலினுமே ஞாபகம் இல்லை. கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. ரொம்ப மாதம் கழிச்சு நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்கப்புக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய ஸ்கேனில் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனி என்னன்றாங்கன்னா, அவன் பையனாக தான் இருப்பான், அந்த குழந்தையாக தான் இருக்கும், எனக்கு தெரியும் அவன் பையன் தான், அவனுக்கு நான் பேர் கூட யோசித்து வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக சிரிச்சுக்கிட்டே இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, இவங்களுக்கு வந்து ஷீஷா பற்றி இவங்களுக்குமே மறந்துடுச்சு, இவங்க மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் காட்டல, இவங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரியே காட்டல. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்காரு, ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷமாக இருக்காரு. நம்ம லூஷியும் QIயும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம லூஷியோ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, வானத்தை காமிச்சு, இங்கே பாருமா, இறந்தவங்க எல்லாருமே வானத்தில் நட்சத்திரங்களாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா கையில் நம்ம ஷீஷா எழுதின டைரியை தான் வந்து அப்படியே கையில் வச்சுட்டு அது ஒரு மாதிரி இறுக்கமாக கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. இந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்துட்டார், உயிரோடு இருக்கார், இவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா எதுவுமே அவங்க வந்து பெருசாக ரிவீல் பண்ணல, சொல்லியிருக்க மாட்டாங்க. கட் பண்ணி கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா, டேடி இந்த மாதிரி பீச்சுக்கு கூப்பிட்டு போங்கன்னு நம்ம லூஷியோ கேட்டுகிட்டே இருக்கான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் என்னன்றாருன்னா, இந்த மாதிரி பையனுக்கு அப்பாவுக்கு வேலை இருக்குது, நாளைக்கு உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன், கண்டிப்பாக பீச்சுக்கு கூப்பிட்டு போன் அப்படின்னும் போது, இவங்களுக்கு என்ன தான் வேலை அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை ஏதோ கேட்குது. அதுக்கு நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா, இந்த மாதிரிப்பா டைம் ட்ராவல் நான் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம், உன்னால் நாளைக்கு டைம் ட்ராவல் பண்ண முடியும், நாளைக்கு டைம் ட்ராவல் பண்ணி உன்னாலே பாஸ்ட்டில் வந்து எங்களை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காரு. உடனே நம்ம ஹீரோனி வந்து, நீ சொல்கிறதுலாம் அந்த குழந்தைக்கு புரிய போதா என்ன, சரி நீ ஃபஸ்ட்டு வேலைக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி நம்ம லூஷியோ வந்து அமுச்சு விட்டுறாங்க. அமுச்சு விட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, அவங்க வந்து லேப்டாப் எடுத்துகிட்டு அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்ததை வந்து ஸ்டோரி மாதிரி அப்லோட் பண்ணியிருக்காங்க பிளாகாக. அதை வந்து எடுத்து பார்க்கும்போது கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எதுக்கு அந்த பையனை மாதிரியே வச்சுங்க, எதுக்கு அந்த கேரக்டர் மாதிரியே வச்சுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது இவங்களுக்கு நடந்ததை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியாகவே இவங்க எழுதியிருக்காங்க. எனக்குமே அவனை மறைய வைக்கணும்னு ஆசை இல்லை, ஆனால் இதுதான் நடக்கணும்னு இருக்குது அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி அந்த மாதிரி டைப் பண்ணி முடித்த உடனே அவங்க பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்து காட்டுறான், ஒரு பாக்ஸ் மாதிரி. இதை சாவி, இது பெட்டிக்கு தானே, இதுக்குள்ளே என்ன இருக்குது ஓப்பன் பண்ணுங்கன்னு ஒரு சாவியும் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டுறான். நம்ம ஹீரோனியுமே அதை ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம ஷீஷாவோட டைரி வந்து உள்ளே இருக்குது. அதை வந்து நம்ம ஹீரோனி அப்படியே பார்க்குறாங்க. அதில் வந்து ஒன்றுமே இல்லை. அந்த பையன் என்னன்றான்னா, இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது, இல்லை இதில் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி என்ன பண்ணுறாங்கன்னா அதை தொட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது எண்டிங்கே கிடையாது. இதோட தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சீன் இருக்குது. அந்த நம்ம லூஷியோட பையன் என்ன பண்ணுவான்னு பார்த்திங்கன்னா, நம்ம லூஷியோ கிட்ட வந்து இந்த மாதிரி என்ன பீச்சுக்கு கூப்பிட்டு போங்கன்னு கேட்டே இருப்பாங்கள்ல. அதனால் வந்து நம்ம லூஷியோவுமே நம்ம கியோவுமே சேர்ந்து பீச்சுக்கு போயிட்டுருப்பாங்க அந்த பையனோட. அப்போ அந்த பையன் நடந்து போயிட்டுருக்கும்போது ஓடி போய் ஒருத்தர் மேலே இடிப்பான். யாருன்னு பார்த்தா அது நம்ம ஷீஷாவாக இருப்பார். நம்ம ஷீஷா கிட்ட வந்து நம்ம லூஷியோ சாரினும் போது நம்ம ஷீஷாவுமே இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம ஷீஷாவை அப்படியே கிராஸ் பண்ணி இந்த சைடு போவாங்க. நம்ம லூஷியோ நம்ம QI அந்த சின்ன பையன்லாம் அப்படியே ஆப்போசிட் சைடில் நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்படியே போகும்போது நம்ம ஷீஷா என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்த்து ஒரு செகண்ட் சிரிப்பார். நம்ம QIயுமே திரும்பி பார்த்து சிரிப்பாங்க. நம்ம ஷீஷா கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கா மாதிரி காட்டுவாங்க. மேபி அது டென்ஜலினா கூட இருக்கலாம். அதாவது என்னென்னா, நம்ம ஷீஷா இந்த ஒரு யூனிவர்ஸில் இருக்கான், வேறு ஒருத்தனாக இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த சீனில் காமிச்சிருப்பாங்க. அந்த கிளிப்பை வந்து பார்த்திங்கன்னா என்னால் இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடியல. அந்த கிளிப்பை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கல, அதனால் இதில் ஆட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் எண்டிங்காக முடிச்சிருப்பாங்க. உங்கள்கிட்ட வந்து 2 விதமான எண்டிங் இருக்குது, நீங்களே இதை வந்து சூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லூஷியோ நம்ம ஹீரோனி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷீஷாவை பற்றி மறந்துட்டாங்க. அவர் இது முன்னாடி இந்த எல்லா மெமரிஸுமே 2 பேருக்குமே மறந்துடுச்சு, அதனால தான் நம்ம லூஷியோ சிரிச்சுட்டு எப்பவும் போல் ஜாலியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லூஷியோ மறந்தாலுமே நம்ம ஹீரோனி மறக்கலை, அதனால தான் அவங்க ப்ரெக்னென்ட் டைமில் கூட அந்த டைரியை கையில் வச்சுட்டு இருக்கிறது, அதுக்கப்புறமா இந்த கதையை எழுதி அப்லோட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க
அவங்க மறக்கல அப்படின்ற மாதிரியே நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அவங்க மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான எண்டிங் இருக்குது. இது வந்து ஓப்பன் எண்டிங்னு சொல்லுவாங்க. இந்த எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டைரக்டர் கொடுத்துருக்காரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மறக்கலன்ற மாதிரி எண்டிங்கை தான் சூஸ் பண்ணேன். ஏன்னா 2 பேரும் அந்த திரும்பி பார்க்குற அந்த ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் ஞாபகம் வச்சுருக்காங்க ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அப்படின்ற மாதிரி தான் அந்த சீனில் கன்வே பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சீன் இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 2 எண்டிங் இருக்கும். உங்களுக்கு எந்த எண்டிங் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னதான் இருந்தாலும் இது ஒரு நார்மல் ட்ராமா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இது ரொம்ப என்னோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கு போல இருக்குது. இதை பேசி முடிக்கிறதுக்குள்ளே எப்படா பேசி முடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பதட்டம் இருந்தது. எடிட் பண்ணும் போதும் சரி, ரெக்கார்டு எடுக்கும் போதும் சரி, வாய்ஸ் ரெக்கார்டு எடுக்கும் போதும் சரி, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துட்டேன். ஆனால் இந்த ட்ராமா வந்து எண்டிங் ரொம்ப கஷ்டமாக ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. உங்களுக்கு எப்படி இந்த எண்டிங் இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப இந்த ட்ராமா எண்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னொரு நான் ட்ராமாவோட உங்களை மீட் பண்ணுறேன். அந்த ட்ராமாவிலேயாச்சும் கொஞ்சம் இந்த சோகம்லாம் கம்மியாக இருக்கா மாதிரி, கொஞ்சம் விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி, எமோஷ்னலுக்கு வந்து அதிகமாக இடம் இல்லாத மாதிரி நல்ல ஒரு ட்ராமாவை சூஸ் பண்ணி போடுறேன். என்னதான் இருந்தாலும் இது ஒரு ட்ராமா. ஸோ அதனால் இதை விட்டு ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட நான் ஒரு நல்ல ட்ராமாவோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ட்ராமாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.